நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளை கூட நம்மளுடைய பிதாவாகிய தேவன் அவரோட மாபெரும் கிருபையினால் காண செய்து இந்த ஒரு நேரத்திலும் நம்மளை இணையதளத்தின் வாயிலாக நம்மளை இணைத்து இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியத்தை கொடுக்க இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சோ பிரதர் சொன்ன மாதிரி பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதலாம் உலகம். சோ போன வாரம் கிளாஸ் முடியும்போது இந்த ஒரு முதலாம் உலகத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டு பாடத்த முடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஏன் தேவன் வந்து இந்த ஒரு முதலாம் உலகத்தை அழிக்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிருப்பாங்க. சோ நம்ம எல்லாருமே என்ன ஒரு பதில் சொல்லுவோம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாவம் என்ன ஆயிடுச்சு? பெருகிடுச்சு. அதனால தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த முதலாம் உலகத்தை அழிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகேங்களா? சோ அப்ப நிஜமாவே இந்த பாவம் பெருகுனது தான் ரீசனா இந்த முதலாம் உலகத்தை தேவன் அழிக்கிறதுக்கு அப்படின்றத தான் என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ கடைசி 2 வாரமாவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 7 மெத்தட் என்ன பண்ணோங்க? பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? வேதாகமத்தை எப்படி முறையாக கற்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த ஒரு 7 மெத்தட் கூட பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது. அப்புறம் உவமைகளை குறித்து படிப்பது. அப்புறம் கருப்பொருளை அறிந்து படிப்பது. அப்புறம் அடையாள பாஷையில் படிப்பது. தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பது. அப்புறம் நிழலும் பொருளும் அப்படின்ற ஒரு விதத்துல என்ன பண்றதுங்க? படிக்கிறது. கடைசியா ஒரு மெத்தடு நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, காலங்களை மையமாக வைத்து படிக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ, இந்த ஒரு மெத்தட்ல தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு பாடத்தை இந்த முதலாம் உலகம் அப்படின்ற ஒரு பாடத்த என்ன பண்ண போறோம்னா, பார்க்க போறோம். சோ, நம்ம எப்பயுமே இந்த ஒரு வசனத்த வச்சு தான் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, எப்பயுமே நம்ம எத பேசினாலுமே வசனத்த வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட்ஸ், கிளாஸஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சோ, அதனால இந்த ஒரு வசனத்த நம்ம வாசிச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். "சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். கடைசி 2 வாரங்களா உங்களுக்கு 2 கிளாஸஸ்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள்ல இருந்து நீங்க என்ன ஆயிருப்பீங்கன்னா, கண்டிப்பா விடுதலையா இருப்பீங்க. சோ, அதே போல இன்னைக்கும் நீங்க என்ன ஆகப் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நெறைய விஷயங்கள நம்ம புதுசா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றதையுமே சோ பிரதர் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே, எத்தனை உலகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 3 உலகங்கள் இருக்கா? ஏன்னா பாடத்தோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம்னு இந்த ஒரு சீரிஸ் நம்ம பார்க்க போறோம். சோ அப்பன்னா அதோடைய மொத்தமா நம்ம எப்படி சொல்லலாம்னா, 3 உலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்பன்னா இந்த ஒரு 3 உலகங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எங்கருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்திருக்கிறோம். சோ, 1ஆம் உலகம் எங்க ஆரம்பிச்சு, எங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆதாமுடைய காலப்பகுதியிலிருந்து, ஆதாமுடைய சிருஷ்டிப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த 1ஆம் உலகத்துடைய காலப்பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ 2ஆம் உலகம் எங்க அப்படின்னா, ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி. ஓகேங்களா? ஜலப்பிரளயம் முடிஞ்சதுலருந்து இன்று வரைக்கும். ஓகேங்களா? இன்னும் 2ஆம் உலகம் என்ன ஆவலங்க? இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்புறம் 3ஆம் உலகம். அது எப்ப நடக்கப் போகுது? அது எப்ப இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம். நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும், புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா, அந்த ஒரு நீதி உள்ள ஒரு அரசாட்சிக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு காலப்பகுதி தான் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவோடைய அரசாட்சி. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, 3ஆம் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்துட்டு, இ 2ஆம் வருகையில என்ன ஆகப் போறாருங்க? வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருகையில வந்துட்டு போயிட்டு, திருப்பி 2ஆம் வருகையில என்ன ஆகப் போறாருங்க? திரும்பி அவர் வரப்போறாரு. வந்து என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய நீதியுள்ள அரசாட்சிய அங்க ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ எத்தனை உலகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரே ஒரு உலகம் தான். ஆனா, நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல 3 காலப்பகுதிகளாக இத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ, அப்ப இன்னைக்கு நம்ம என்ன அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, முதலாம் உலகம். சோ, அப்ப ஏன் தேவன் வந்து ரொம்ப அருமையான ஒரு தேவன், ரொம்ப அன்புள்ள ஒரு தேவன், ரொம்ப கிருபை உள்ள ஒரு தேவன், ஏன் இந்த ஒரு முதலாம் உலகத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவர் வந்து அழிக்கணும்? ஓகேங்களா? சோ அததான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு படைப்புலருந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, முதலாம் உலகத்தோடைய படைப்புலருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். படிக்கலாம் பாருங்க வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள்.
பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஓகேங்களா. அப்படின்னா, இந்த முதலாம் உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜலத்தினாலே உருவாகி, திருப்பி ஜலத்தினாலே அதுக்கு ஒரு முடிவு கூட என்ன ஆகுதுங்க, அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஜலத்தினின்று தோன்றி, ஜலத்தினாலே நிலைகொண்டு இருக்கிற இந்த பூமியும் என்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா, ஒரு ஜலத்தினாலே உண்டாகி, ஜலத்தினாலே அதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு முடிவு வருது. அப்ப இந்த ஒரு கிரியேஷன், இந்த ஒரு படைப்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு எந்த ஒரு அ எந்த ஒரு வசனம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் ஃபுல்லாவே தேவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பூமியோடைய சிருஷ்டிப்ப குறிச்சு எல்லாமே என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்க பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, "ஆதியிலே தேவன் வானத்தையும், பூமியையும் சிருஷ்டித்தார்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்பன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, "வானத்தையும், பூமியையும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க குடுத்திருக்கு. ஆனா இதே இந்த வசனத்த நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, "இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த்" அப்படின்னு வருது. அப்பன்னா தமிழ்ல நம்ம பார்க்கும்போது வானம் அப்படின்னு இருந்தது. ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹெவன்ஸ்ன்னு இருக்கு. ஹெவன்னு இல்ல, ஹெவன்ஸ்ன்னு இருக்கு. அப்பன்னா இது பரலோகத்த குறிக்குதா அப்படின்னா, அதுவும் கிடையாது. சோ இது எத குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வான மண்டலங்களை இது என்ன பண்ணுதுன்னா, அங்க குறிக்குது. ஓகேங்களா? அட்மாஸ்பியர். ஓகேங்களா? நம்ம கூட மொட்டை மாடில இருந்து போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அப்படியே என்ன தெரியுங்க, இந்த வானம் வெட்டாந்தரை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. சோ அத தான் என்ன பண்ணுதுன்னா, இங்க குறிக்குது. சோ அப்ப என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்க வான மண்டலங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்க படைச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம நெறைய சயின்டிஸ்ட்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, நெறைய லட்சக்கணக்கான கேலக்ஸிஸ்லாம் என்னங்க, அங்க இந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கு அப்படின்லாம் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அதுல ஒரு கேலக்ஸி தான் என்னதுங்க, மில்கி வே கேலக்ஸி, பால்வெளி மண்டலம்னு சொல்லுவோம். நம்ம அந்த கேலக்ஸிக்குள்ள தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இந்த சூரியன், சந்திரன், மத்த கிரகங்கள் எல்லாருமே அதுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அப்பன்னா இந்த ஒரு ஆதியிலே தேவன் வானங்களையும், பூமியும் படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்பயே தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த எல்லா விஷயங்களையுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அங்க படைச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இத நம்ம இத புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வசனம் கூட இருக்கு. சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல. என்ன அப்படின்னா, எப்படி தேவன் வந்து இந்த ஒரு படைப்பை எல்லாத்தையுமே படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவ்ளோ அருமையாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, அங்க படைச்சிருக்கிறார். அத கூட வந்து படிக்கலாம் பாருங்க. கவிஞர் எழுதுறாரு. 19ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அப்போ பகலுக்கு பகல் வானங்கள் இங்க கூட வந்து சாரி சிஸ்டர். இப்ப இங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, வானங்கள் அப்படின்னு தான் குடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்ப வானங்கள் தேவனுடைய மகிமைய என்ன பண்ணுதுங்க? வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா தேவனுடைய மகிமை, அவர் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளி அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவருடைய படைப்பிலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா, ஓரளவுக்கு தான் நம்மளால இப்ப இருக்க ஒரு நாலேட்ஜ வச்சு நம்மளால ஓரளவுக்கு தான் தேவனுடைய படைப்பையே நம்மளால என்ன பண்ண முடியுங்க, புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இப்ப அந்த ஒரு நாலேட்ஜ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து படிச்சிடலாம் சிஸ்டர் அந்த வசனங்கள. 19ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. ஓகேங்களா? அப்படின்னா அவருடைய படைப்புல இருந்து நெறைய விஷயங்கள் அங்க என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க வெளிப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் படைச்சார் அப்படின்றது கூட நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா, கடல் என்ன பண்ணாருங்க, அவர் படைச்சார். அப்புறம் வந்து புல், பூண்டுகள் இதெல்லாம் அவர் படைச்சார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன தாவரங்கள் அவர் என்ன பண்ணாருன்னா படைச்சார். அப்புறம் ஆகாயத்து பறவைகள் என்ன பண்ணாருங்க, அங்க படைச்சார். அப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள் அந்த மாரி விஷயங்கள்லாம் கூட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா படைச்சார். அப்புறம் பறவைகள், அருமையான நெறைய பறவைகள கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்க படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்புறம் நெறைய தாவரங்கள், செடி, கொடிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விலங்குகள். ஓகேங்களா? நெறைய விலங்குகள் வித்தியாசமாக அங்க என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, படைச்சிருக்கிறார். அப்புறம் நீர்வாழ் ஜந்துக்கள். ஓகேங்களா? சோ இதுவுமே என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, அங்க படைச்சிருக்கிறார். இதெல்லாமே நம்ம படிச்சு தெரிஞ்சிருப்போம். அப்பன்னா இது எல்லாத்தையுமே படைச்சு முடிச்சுட்டு அந்த பூமியானத பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப அழகானதா, ரொம்ப அருமையானதா அங்க என்ன பண்ணியிருக்குன்னா, அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தேவனுடைய படைப்புமே அப்படிதான் இருந்திருக்கு, படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம்.
ஆனா, இது ஆரம்பத்துல எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம ஆதியில ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சோம்ல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓகேங்களா? வானங்களையும், பூமியும் படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதிலேயே 2ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1 2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். அப்பன்னா ஆதியில அது எப்படி இருந்திருக்கு ஸ்டார்ட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பூமியானது ஒழுங்கின்மையும், வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்பன்னா அது ஒரு ஒழுங்கு இல்லாம அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் தி எர்த் வாஸ் வித்தவுட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னா ஒரு ஃபார்மே இல்லாம என்ன பண்ணியிருக்குங்க, அங்க ஆரம்ப கால பகுதியில அங்க இருந்திருக்கு. அப்பன்னா பின்னாடி வரப்போகிற மிருகங்கள், மனுஷர்களுக்கு தேவையான மாதிரி என்ன ஆகலங்க. ஆரம்ப காலத்துல இந்த ஒரு பூமி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா தேவன், ஒண்ணையும் என்ன பண்றாருங்க, அந்த ஒரு ஃபார்ம்க்குள்ள எடுத்துட்டு வர்றாரு. எல்லாத்தையும் பண்படுத்த என்ன பண்றாருன்னா, அங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதிலேயே முதல் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 6 பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகக் கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்கக் கடவது என்று சொன்னார். ஓகேங்களா. இப்ப பேதுரு நம்ம வாசிச்சோம்ல 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல. "ஜலத்தினின்று தோன்றி, ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்தது பூமி" அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும் இருக்கு பார்த்தீங்கன்னா, "ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகக் கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்கக் கடவது" என்றும் சொன்னார். ஆனா இந்த பூமியானது முதல்ல தேவன் உண்டாக்கும்போது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபுல்லா சுத்தி தண்ணி இருந்திருக்கு. மேல, கீழ, சைடுல எல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபுல்லா தண்ணி என்ன பண்ணியிருக்குன்னா, அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ, இப்ப தேவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்ன்னா, இந்த மனிஷர்களும், மிருகங்களும் பின்னாடி வரப்போறாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு அவங்களுக்கு தேவையான மாதிரி என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த பூமியை பண்படுத்த அங்க ஆரம்பிக்கிறார் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்டின்னா, அட்மாஸ்பியர் ஆகாய விரிவை அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, அங்க உருவாக்குறார் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். அப்பன்னா ஃபுல்லாவே தண்ணி இருந்திருக்கு. அந்த தண்ணிய என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேல கொஞ்சம் தண்ணியும், கீழ கொஞ்சம் தண்ணியும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அங்க பிரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அதான் இங்க பார்க்கிறோம். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகும். அப்ப 2க்கும் நடுவுல என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, அட்மாஸ்பியர் அந்த ஒரு ஆகாய விரிவ அவர் உண்டாக்குறார். நம்மளுக்கே நல்லா தெரியும். இந்த ஒரு பூமியில வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் அதிகமா, தண்ணி பகுதி அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எதுதாங்க அதிகம்? வாட்டர் கன்டென்ட் தான் அதிகம். கரெக்ட்டுங்களா? நில நிலத்தோட ஜலம் தான் என்னங்க நெறைய. 66% வாட்டர் தான் இருக்கு எர்த்ல. கரெக்ட்டுங்களா? ஒரு 34% தான் என்னன்னா, நிலப்பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அப்பன்னா இது ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா, வாட்டர் இருந்திருக்கு. அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாருன்னா, ஜலத்த மேலயும், கீழயும் அவர் என்ன பண்றாருன்னா, அங்க பிரிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த பல வருஷங்கள் கழிச்சு நம்மளுடைய சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, அத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வாட்டர் கேனோபி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ இந்த இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுத்தி தண்ணி இருந்திருக்கு. சோ, இத தான் தேவன் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம்னா, மேலயும் கீழயும் என்ன பண்றாருன்னா, அங்க பிரிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சுத்தி தண்ணி இருந்திருந்தா உள்ள பூமிக்குள்ள எப்படி இருந்திருக்குங்க? ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த மாரி தான். சில்லுன்னு என்ன ஆயிருக்குங்க, அங்க இருந்திருக்கும். அப்ப ஆரம்ப கால பகுதி பூமி அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இப்படிதான் அவரு ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஒரு நாளா அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்ன்னா, பண்படுத்த ஆரம்பிக்கிறாரு. 2வது நாள் நம்ம பார்த்தோம்ல, அட்மாஸ்பியர் வருது. 3ஆம் நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப லேண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அங்க தெரிய ஆரம்பிக்குது. ட்ரை லேண்ட் ஓகேங்களா? அது தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல சின்ன சின்னதா செடிகள் என்ன ஆகுதுங்க, அங்க முளைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது 3ஆம் நாள் நடக்குது. அப்புறம் 4வது நாள் வந்து பார்த்தோம் அப்டின்னா, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். ஓகேங்களா? அப்பன்னா அன்னைக்கு தான் படைச்சாரா அப்டின்னா, நம்மளுக்கு நல்லாவே வசனம் நம்மளுக்கு தெரியும். முதல் நாள்லயே வெளிச்சம் வந்த மாரி நம்ம வசனம் வாசிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்பன்னா பூமிக்கு வெளிச்சம் எங்கருந்து தான் வரும்? சூரியனிடம் இருந்து தான் என்ன ஆகணுங்க, அங்க வெளிச்சம் வரும் அப்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, முதல் நாள்லயே வெளிச்சம் வந்த மாரி நம்மளுக்கு வசனம் இருக்கே! அப்டின்றத கூட நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா 4ஆம் நாள்ல தான் சூரியன் வந்த மாதிரி நம்மளுக்கு வசனம் இருக்கு. ஆனா, முதல் நாள்லயே வெளிச்சம் வந்துடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். இத நம்ம ஜெனரலா கேட்டா கூட நெறைய பேர் அத எப்டி சொல்லுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனே என்னவா இருந்தாருங்க? வெளிச்சமா இருந்தார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப தேவனே வெளிச்சமா இருந்தா, சூரியனே அங்க என்னங்க? தேவையே இல்ல. கரெக்ட்டுங்களா? அவரே காலம் ஃபுல்லா வெளிச்சமா இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்ப சயின்ஸுமே அத ஒத்துக்காது.
சோ அப்படின்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே நம்ம வாசிச்சோம்ல, "ஆதியிலே தேவன் வானங்களையும், பூமியையும் படைச்சார்." அப்பயே எல்லாத்தையுமே படைச்சுட்டாரு. சூரியன், சந்திரன் எல்லாமே வந்துடுச்சு. ஆனா 4ஆம் நாள்ல அத பண்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பாயிண்ட் பண்றாரு. இத எடுத்துட்டு வந்து அழகா பூமிக்கு வெளிச்சம் தர மாதிரி என்ன பண்றாருன்னா, அங்க அந்த ஒரு ப்ராசஸ் அங்க செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, 5வது நாள்ல என்ன ஆகுது அப்டின்னா, கடல்ல வாழ்ற அந்த ஒரு ஜீவராசிகள் எல்லாத்தையுமே உண்டாக்குறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, பறவைகள் என்ன பண்றாருங்க, அங்க உண்டாக்குறார். அப்புறம் 6ஆம் நாள் என்ன பண்றாரு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்டின்னா, அ நிலத்துல வாழ்ற மிருகங்கள அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, அங்க அத உண்டாக்குறார் அப்டின்னு சொல்றோம். இது எல்லாத்தையும் பண்படுத்திட்டு, உருவாக்கி வச்சுட்டு, கடைசியா 6ஆம் நாளுடைய கடைசியில யார உண்டாக்குறாரு அப்டின்னா, நமக்கு நல்லாவே தெரியும். மனுஷன என்ன பண்றாருங்க, அங்க உண்டாக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா, ஏன் இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு, எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு, ஏன் கடைசியா போய் மனுஷன அங்க படைக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ, அது எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்றாருங்க, அங்க ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் கடைசியா என்ன பண்றாருன்னா, அந்த மனுஷன அங்க படைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, இந்த எல்லா படைப்பை பார்க்கிலும் மனுஷனுடைய படைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அத கூட வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 1 26 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆ ஓகேங்களா? அப்பன்னா இந்த வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி இருந்த படைப்பு எதுக்குமே தேவன் என்ன பண்ணலங்க? உபயோகப்படுத்தவே இல்ல. கரெக்ட்டுங்களா? இங்க தான் ஃபர்ஸ்ட்டு நமது சாயலாகவும், நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்டின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா மனுஷன் வந்து என்னங்க ரொம்ப ஸ்பெஷல். மத்த படைப்ப பார்க்கிலும் மனுஷன் என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்பெஷல் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த மனுஷன வந்து தேவன் அங்க இவ்ளோ பார்த்து, பார்த்து அங்க படைக்கணும்? அப்படின்னு ஒரு கேள்விய கூட நம்ம வச்சோம் அப்படின்னா, ஆனா ஏன் இந்த ஒரு பூமியில மனுஷன அவர் படைக்கணும்? ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்மளே வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, ஒரு மோட்டிவ் இல்லாம என்ன பண்ண மாட்டோங்க. எந்த ஒரு விஷயமுமே நம்ம செய்ய மாட்டோம். கரெக்ட்டுங்களா? ஏதாவது ஒண்ணு பண்ணுனா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க? ஒரு மோட்டிவ், ஒரு காரணம் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஒரு நோக்கம் இருக்கும். அப்ப தேவன் ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னும்போது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க? கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா ஏன் தேவன் மனிதன உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2 அதிகாரம் 15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே. அதுதான் அழகா வசனம் சொல்லுது என்ன அப்படின்னா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆதாம மட்டும் தான் படைச்சார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னர் ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் அவர படைத்தார்ன்னா, அவரே அங்க பதில் சொல்றார். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி பெறும்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னா மனுஷனை உண்டாக்குனதோட நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவன் இந்த ஒரு பூமியில தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மனுஷனையே ஆதாமையே இங்க படைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு மனுஷன எதனால அவர் படைச்சார்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத கூட படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஓகே. ஜீவாத்மாவானான். ஓகேங்களா. அப்பன்னா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எதுல உண்டாக்குறாருங்க? பூமியின் மண்ணினாலே உருவாகி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். உருவாக்கிட்டு ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம இத எப்படி இமேஜின் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்க இருக்க மண்ணெல்லாம் ஒரு களிமண் மாரி எடுத்து, அப்படியே ஒரு பொம்மை மாரி கை கால்லாம் வச்சு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அதோட மூக்குல என்ன பண்ணியிருப்பாரு, நாசியில காற்ற ஊதுனாரு. அப்படியே அந்த பொம்மை என்ன ஆயிடுச்சு, அப்படியே மனுஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கற்பனை பண்ணியிருப்போம். இல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலா அப்படியெல்லாம் தேவன் என்ன பண்ணலங்க. இங்க படைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா, பூமியின் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம்னா, அவர் எப்படி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மண்ணுல நெறைய மூலக்கூறுகள் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? மண்ணுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள வச்சுக்கிட்டு தான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மனுஷனை நம்மள உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம்.
இத வச்சுக்கிட்டே நம்ம அழகா ப்ரூஃப் பண்ணலாம். நம்மளுடைய வேதாகமம் தான் கரெக்ட், பெர்ஃபெக்ட்டான ஒரு சத்தியம் அப்படின்றது நம்ம அழகா நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். அப்படின்னா நம்மளுடைய உடம்புல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கு. பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாஸ்பரஸ். ஓகேங்களா? பாஸ்பரஸ் நம்மளுடைய உடம்புல நெறைய இருக்கு. அத நம்ம எடுத்தோம் அப்படின்னா, வெளிய ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து பாஸ்பரஸ மட்டும் வெளிய எடுத்தோம் அப்படின்னா, 2200 தீக்குச்சிகள் என்ன பண்ண முடியுங்க நம்மளால? அங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம். அத நம்ம உடம்புல இருந்து எடுத்தோம் அப்படின்னா, ஒரு கரண்டி உப்பு என்ன பண்ண முடியுங்க? அதுலருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கந்தகம், சல்ஃபர். அது நம்ம உடம்புல இருந்து இது எல்லாமே நம்மளுடைய உடம்புல அங்க இருக்குது. ஓகேங்களா? சோ அத நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஒரு பாக்கெட் என்ன பண்ணலாங்க? அத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது சர்க்கரை. ஓகேங்களா? அத நம்ம வெளிய எடுத்தோம். ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து சர்க்கரைய வெளிய எடுத்தோம் அப்படின்னா, 5 டம்ளர் தேநீர், டீ என்ன பண்ணலாங்க? அங்க போடலாம். ஆனா இப்பல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? நெறைய சுகர் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்பல்லாம் எடுத்தோம்னா, ஒரு 20, 25 டீ கூட என்ன பண்ணலாம்? போடலாம். அந்த அளவுக்கு சுகர் என்ன ஆயிருக்குன்னா, நம்மளுக்கெல்லாம் ஏறி போயிருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்குள்ள இரும்பு இருக்கு. ஓகேங்களா? அந்த இரும்ப நம்ம வெளிய எடுத்தோம் அப்டின்னா, 5 சிறிய இரும்பு குண்டு என்ன பண்ணலாங்க? அங்க செய்யலாம். அப்ப இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்குங்களா? அப்டின்னா, எல்லாமே கரெக்ட் நம்மளுக்குள்ள தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தோம்னா, திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாடி ஏதாவது வீக் ஆயிடுச்சு. இல்ல பசங்களுக்கு ஏதாவது வீக் ஆயிடுச்சுன்னா, உடனே டாக்டர்ட்ட கூட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, "பையன் ரொம்ப வீக்கா இருக்கான். அவங்களுக்கு என்ன பண்ண அயர்ன் டானிக் எழுதி குடுக்குறேன்" அப்படின்னுவாரு. கரெக்ட்டுங்களா? அப்ப அயர்ன் டானிக்னா என்னதுங்க? இரும்பு சத்து கம்மியா இருக்கு. அதனால அந்த டானிக்க வாங்கி குடுங்க. என்ன ஆயிடும் இரும்பு சத்து ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு. அப்பன்னா இது எல்லாமே என்னன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, கொழுப்பு. நம்மளுக்குள்ள இருக்கிற கொழுப்ப வெளிய எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 7 கட்டி என்ன பண்ணலாங்க? சோப்பு பாரு அங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா, அமிலம், ஆசிட் ஓகேங்களா? சோ இந்த ஆசிட் நம்மளுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பாக்கெட் எலுமிச்சை சாறு என்ன பண்ணலாங்க? அங்க போடலாம். அந்த அளவுக்கு என்ன இருக்கு நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க அ ஆசிட் அமிலம் நம்மளுக்குள்ள இருக்கு. அதே மாரி கார்பன் நம்மளுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அத எடுத்தா 1000 பென்சில்கள் என்ன பண்ணலாங்க? அங்க செய்யலாம். அப்பன்னா இது எல்லாமே எங்க இருக்கு அப்டின்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கு. இது எல்லாமே வேற எங்கேயும் இருக்கு அப்டின்னா, மண்ணுல இருக்கு. மண்ணுல இருக்க மூலக்கூறுகள். ஓகேங்களா? அந்த மெட்டீரியல்ஸ்குள்ள இது எல்லாமே அங்க இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இத வச்சு தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, நம்மள படைச்சிருக்கிறார் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஓகேங்களா? இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, மனுஷன மண்ணுனால படைச்சுட்டாரு. மிருகங்கள எதுல படைச்சாரு? அதையும் நம்ம வாசிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ சந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்ப மிருகங்களுமே எதுல தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அழகா வசனம் நம்மளுக்கு சொல்லுது. அதுவுமே மண்ணினால தான் என்ன பண்ணியிருக்கிறாருங்க. அ ஆகாயத்தின் சகலவித பறவைகளும் மண்ணினாலே உருவாக்கி மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையுமே அவர் எதுல தான் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மண்ணினால தான் என்ன பண்ணியிருக்கிறாருங்க. அங்க படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏன் தேவன் எல்லாத்தையுமே மண்ணிலேயே படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஒரு டெத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் கடைசியா அடக்க ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்கல்ல கடைசியா. அப்ப பண்ணும்போது, ஒரு விஷயம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அங்க அது கீழ மண்ணுல இறக்குவாங்க. குழிக்குள்ள இறக்குவாங்க. கரெக்ட்டுங்களா? என்னன்னு சொல்லுவாங்க? "மண்ணுலருந்து வந்தோம். மண்ணுக்கே திரும்பி போறோம்." கரெக்ட்டுங்களா? அப்பன்னா, இந்த மண்ணுலருந்து வந்த விஷயம் தான். அத நம்ம போய் அடக்கம் பண்ணும்போது, மண்ணோட மண்ணா அது என்ன ஆகுங்க? மக்கி போகும். கரெக்ட்டுங்களா? சோ, அதுதான் நேச்சுரலா ஒரு விஷயம். கரெக்ட்டுங்களா? சோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளையும் சரி, மிருகங்களையும் சரி, எல்லாத்தையுமே எதுல உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மண்ணுனால அங்க உண்டாக்கி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்தையுமே இந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே படைச்சுட்டு தேவன் இப்ப என்ன பண்றாரு அப்டின்னா, எல்லா ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்றாரு அப்டின்னா, ஆதாம் இடத்துல என்ன பண்றாருங்க, கூட்டிட்டு வரார். ஏன் கூட்டிட்டு வர்றாரு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஆதாம் என்ன பண்ணட்டும், எல்லா மிருகங்களுக்கும் பேர் வைக்கட்டும் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க கூட்டிட்டு வர்றார் அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆதாமும் என்ன பண்ணிடுறாருங்க, எல்லாத்துக்கும் அங்க பேர் வைக்கிறார். ஏன் இத தேவன் பேர் வச்சிருக்கலாம்ல. ஏன் இத ஆதாம்ட்ட கூட்டிட்டு வந்து அவர் பேர் வைக்கணும் அப்டின்னா,
இது எல்லாத்தையும் படைச்சுட்டு, ஆதாம்ட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. ஸ்டார்ட்டிங்ல என்னன்னா, "இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, ஆண்டுக்கொள்" அப்டின்னாரு. அதாவது இந்த பூமிக்கு நீ தான்ப்பா ராஜா. இனிமே இது எல்லாம் உனக்கு தான். அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா, இது எல்லாத்தையும் படைச்சுட்டு, அவர்ட்டயே அனுப்பிச்சுட்டாரு. "நீயே இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, பார்த்துக்கோ" அப்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ, அன்னைக்கு ஆதாம் என்ன ஒரு பேர் வச்சாரோ, அந்த பேரு தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குங்க. எல்லா மிருகங்களுக்கும் அங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ, இது எல்லாத்தையுமே படைச்சுட்டாரு. மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு, கடைசியா இவங்கள எடுத்துட்டு போய் எங்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதிலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 8 வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஓகேங்களா. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, ஆதாமையும் அந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரொம்ப அழகான ஒரு ஏதேன் தோட்டத்துல என்ன பண்றாருங்க, அங்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா. சரி இப்ப இதுலயுமே ஒரு கேள்வி. என்னடா இவ்வளவு கேள்வி கேட்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஜஸ்ட் யோசிக்கிறதுக்காக தான் இவ்வளவு கேள்வி. நேர்ல இருந்தோம் அப்படின்னா, கேட்டு பதில் சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கான்வர்சேஷன் அழகா எடுத்துட்டு போயிருக்கலாம். Zoom வாயிலா இருக்கிறதுனால நான் மட்டுமே என்ன பண்றேன்னா, கேள்விகள கேட்டு பதிலையுமே சொல்லிர்றேன். சோ, நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா, இப்ப நம்ம வாழ்ற அதே பூமியில தானே ஏதேன் தோட்டமும் இருந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? அது ஒண்ணும் தனியா ஒரு உலகம் கிடையாதுல்ல. இதே பூமியில தானே அந்த ஒரு ஏதேன் தோட்டம் இருந்திருக்கணும். அங்க தானே ஆதாம், ஏவாள் எல்லாருமே வாழ்ந்திருக்கணும். சோ, நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏதேன் தோட்டம் எங்க இருந்தது இந்த பூமியில? இல்லன்னா, இப்ப அந்த ஒரு இடத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அழகா வேதத்துல இருந்தே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஏதேன் தோட்டம் எங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா கண்டுபிடிக்கலாம். ஒரு தோட்டம்னு இருந்தாவே அதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தண்ணி என்னங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ தேவன் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு நதிய ஓட விட்டு அங்கருந்து ஒரு 4 ஆறுகளாக அத என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, அங்க பிரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது கூட நம்ம படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10லிருந்து 14ஆம் வசனம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 10 வசனம் முதல். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஓகேங்களா. அப்ப ஏதேன்லருந்து சாரி சிஸ்டர். அப்பன்னா ஏதேன்லருந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நதி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அத நீங்க இத நம்ம நெறைய வாட்டி படிச்சிருப்போம். நீங்க சிஸ்டர் ரிவரோட பேர் மட்டும் நீங்க படிச்சா கூட போதும். பைசோன், கீகோன், இதகேல், ஐபிராத். ஆ ஓகேங்களா. அப்பன்னா 4 பெரிய ஆறுகள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தேவன் அங்க ஓட விட்டிருக்கிறார். இது எங்கருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு நதியிலருந்து அது எத சுத்தி ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏதேன் தோட்டத்த என்ன பண்ணிட்டு இருந்ததுங்க, அத சுத்தி ஓடிட்டு இருந்தது. அதோட பேர்கள் என்ன அப்படின்னா, பைசோன், கீகோன், இதகேல், ஐப்ராத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்படின்னா, இந்த 4 நதிகளும் இப்ப எங்க ஓடிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாங்க அடுத்தது கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு ஃபோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டட் லைன் போட்டிருக்காங்கல்ல. சோ இதுதான் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இத சுத்தி தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, 4 ஆறுகள் என்ன பண்ணியிருக்குன்னா, அங்க ஓடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அதோட பேர்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைசோன். இந்த கீழ இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைட்ல அதுதான் பைசோன். அடுத்தது என்ன அப்படின்னா, கீகோன் மேல ரைட் சைட்ல இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இத்தகேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கடைசியா ஒரு நதி என்ன அப்படின்னா, ஐப்ராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ இந்த 4 4 நதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏதேன் தோட்டத்த சுத்தி ஓடிட்டு இருந்தது. இதுல 2 நதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போதைக்கு இல்ல. 2 நதி அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? மீதி 2 நதி மட்டும் தான் இப்ப கரண்ட்டா அங்க ஓடிட்டு இருக்குது. மீதி 2 நதி எது எதுன்னா, கீகோனும், பைசோனும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அழிஞ்சு போயிடுச்சு. இத்தனை 1000 வருஷத்துல என்ன ஆயிடுச்சுங்க, அங்க அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா 2 நதி, இந்த இத்தகேல், ஐப்ராத் அப்படின்ற 2 நதி மட்டும் இன்னைக்கு வரைக்குமே என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டைகிரிஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதுதான் அந்த இத்தகேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்த ஒரு ரிவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஐப்ராதுன்னு பார்த்தோம்ல. அதுதான் என்ன அப்படின்னா, யூப்ரட்டிஸ் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இந்த 2 ரிவரும் இன்னைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அங்க ஓடிட்டு இருக்கு. நம்ம வேர்ல்ட் மேப்ல கூட நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அப்படின்னா இது 2ம் இப்ப எங்க ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈராக். ஈராக்ன்ற அந்த ஒரு தேசத்த சுத்தி தான் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, அங்க ஓடிட்டு இருக்குது. அப்ப ஏதேன் தோட்டம் எங்க இருந்திருக்கணும்? ஆமா. ஈராக்ல தான்
ஏதேன் தோட்டம் இருந்திருக்கும். இத நம்ம வேதத்துல இருந்தே என்ன பண்ணலாங்க, ரொம்ப அருமையா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப ஈராக்குன்னு பேர் சொன்னாவே நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? கொஞ்சம் பயமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அவ்ளோ சண்டை, பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா, இதே ஒரு இடம் ஆதியில எப்படி இருந்திருக்குன்னா, அவ்ளோ சமாதானமான ஒரு பூமியாக, ஏதேன் தோட்டம் இருந்த பூமியாக அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு விஷயம் கூட ஒரு இன்ஃபோ என்ன அப்படின்னா, ஈராக்ல இருந்து நம்மளுக்கு என்ன நெறைய கிடைக்குது அப்படின்னா, பெட்ரோல் என்ன ஆகுதுங்க, நம்மளுக்கு அங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அப்பன்னா பெட்ரோல் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, பிற்காலத்துல நெறைய இந்த செடி, கொடிகள்லாம் என்ன ஆயிருக்குது, உள்ள போய் டீகம்போஸ் ஆயி, அது கொஞ்ச நாள்ல என்ன ஆயிருக்குன்னா, அது பெட்ரோலாக மாறியிருக்கு. அது கூட ஃபாசில்ஸ் அப்டின்னுலாம் சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? சோ, அப்பன்னா ஏதேன் தோட்டம் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு காலப்பகுதியில அழிஞ்சு, அது எல்லாமே அப்படியே அந்த செடி, கொடிகள் எல்லாமே உள்ள போயி, இப்ப அந்த ஒரு இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெட்ரோல் கூட என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, நம்மளுக்கு அங்க கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ, இப்ப இது எல்லாமே அப்படியே வரிசையா தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அங்க ஃபர்ஸ்ட்ல ஆதியிலேருந்து அப்படியே ஒரு ஒரு சிருஷ்டிப்பா பண்ணிட்டு, அப்புறம் ஆதாம உண்டாக்கிட்டு, மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்க சொல்லிட்டு, "நீதான்ப்பா இனிமே இந்த பூமிக்கே ராஜா" அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்கள். ஆதியாகமம் 2 16 மற்றும் 17 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகேங்களா. அப்பன்னா என்ன சொல்றாரு அப்டின்னா, இங்க இருக்க மிருகங்கள், பறவைகள், தண்ணீல ஊர்ற ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே உனக்கு தான்ப்பா. எல்லாம் நீ என்ன பண்ணிக்கோ, அங்க நீ இது பண்ணிக்கோ. நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நீ சொல்ற பேச்சு எல்லாமே கேட்கும். அது எல்லாமே உனக்கு தான். ஆனா, ஒரு விஷயத்த மட்டும் நீ என்ன பண்ணிடாத, அங்க செஞ்சிராத. என்னன்னா, அந்த ஒரு மரத்த காமிச்சு, அந்த மரத்துல இருக்க கனிய மட்டும் நீ என்ன பண்ணிட, அத சாப்ட்றாத அப்டின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்டின்னா, அங்க இருக்க மிருகங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜோடி ஜோடியாக என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, அங்க சுத்திட்டு இருக்குது. ஏன்னா ஆதாம் மட்டும் தான் மனுஷன். மீதி எல்லாமே மிருகங்கள் தானே. அப்ப என்ன எப்படி இப்ப ஆதாம்ட்ட வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லாமே ஜோடி ஜோடியா என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, வருதுங்க. இப்ப சிங்கம் வந்துச்சுன்னா எப்படி வருங்க? ஒரு ஆண் சிங்கம், ஒரு பெண் சிங்கம். இப்படி ஜோடி ஜோடியா. இப்போ ஒரு வேற ஏதாவது ஒரு ஒட்டகம் வந்துச்சுன்னா எப்படி வருங்க? ஒரு ஆண் ஒட்டகம், பெண் ஒட்டகம். இந்த மாரி எல்லாம் ஜோடி ஜோடியாவே என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க ஏதேன் தோட்டத்துல சுத்தி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப யாருக்கு மட்டும் இப்ப ஜோடி இல்ல. ஆமா. ஆதாமுக்கு மட்டும் அங்க ஜோடி இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதையும் தேவன் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன பண்றார்? படிக்கலாம் பாருங்க. அதிலே 20ஆம் வசனம். 20 அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஓகேங்களா. இவரு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. ஆனா ஆதாமுக்கு மட்டும் இன்னும் என்ன ஆகலங்க? ஒரு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்பன்னா, இவர் போய் அன்பு செலுத்துறதுக்கோ, இல்லன்னா இவர் பேசினா அத புரிஞ்சுக்கிறதுக்கோ, ஒரு ஏற்ற துணை அங்க என்னங்க? அங்க ஏதேன் தோட்டத்துல இன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா மிருகங்கள்ட்ட போய் அன்பு செலுத்துவாரு. அதுங்க வந்து இவர்ட்ட அன்பு செலுத்துங்க. எல்லாமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எல்லாம் ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவரோட ஃபீலிங்ஸ் ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற துணை அங்க இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இத பார்த்துட்டு தான் ஆதாம் அங்க என்ன பண்றாருன்னா, அங்க ஏவாளை அங்க உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அப்ப ஆதாமும் சரி, மிருகங்களையும் சரி எல்லாத்தையுமே மண்ணுனால உண்டாக்குனாரு. கரெக்ட்டுங்களா? அப்ப ஏவாள வந்து எதுல உருவாக்குனாரு? ஆமா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏன் அவரு வந்து மண்ணுல உருவாக்கல? ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் எதனால ஏவாள உருவாக்குனார் அப்படின்றத கூட படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 21 மற்றும் 22 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஓகேங்களா. அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அயர்ந்த நித்திரைன்னா என்னங்க? நல்ல டீப் ஸ்லீப்ல போயிருக்கிறாரு. ஓகேங்களா. இன்னைக்கு கூட இத ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்கு ஒண்ணு குடுப்பாங்க. என்னது அது பேரு?
அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அது குடுத்தாங்கன்னா ஒரு 8 ஹார்ஸ், 12 ஹார்ஸ்க்கு என்ன ஆகாதுங்க. நினைவே வராது. ஒரு அயர்ந்த நித்திரைக்குள்ள போயிடுவாங்க. அந்த ஒரு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வெளிய வருவாங்க. அப்பன்னா ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா குடுத்தது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆதாமுக்கு தான். யார் குடுத்தது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பெரிய டாக்டர் யாருங்க? தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்க குடுத்திருக்கிறார். குடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பரேஷனுமே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்க செஞ்சிருக்கிறாரு. ஆதாமுடைய விலா எலும்புலருந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு எலும்ப எடுத்து ஏவாள அங்க உருவாக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ உருவாக்கி திருப்பி என்ன பண்றாரு அப்படின்னா, ஆதாம்ட்டயே வந்து அங்க என்ன பண்றாருன்னா, அங்க குடுக்குறார் அப்படின்னு சொல்லி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்ப்போம். ஓகேங்களா? சோ இந்த மாரி உருவாக்குனதுனால தான் இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஏற்ற துணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா மண்ணுல இருந்து உருவாக்கி இருந்தா, அவர் மத்த மிருகங்கள பார்க்கிற மாரி கூட இவரு என்ன பண்ணியிருக்கலாம், அங்க பார்த்திருக்கலாம். ஆனா இவருடைய மாம்சத்துல இருந்தே ஒரு விஷயத்த எடுத்து இன்னொரு ஒரு பொருள உருவாக்கும்போது, அது எப்படி இருக்குங்க? ஆமா. மாம்சத்தின் மாம்சமாக அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதனால தான் வந்து பார்த்தோம்னா, அவருடைய ஒரு விலா எலும்புலருந்து அவருடைய மாம்சத்துல இருந்தே என்ன பண்றாருன்னா, ஒரு விஷயத்த எடுத்து ஏவாளை அங்க உருவாக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி உருவாக்குனதுனால தான் இவங்களுக்கு என்னன்னா, ஏற்ற துணை. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வசனம் ஓகேங்களா? சோ இது எல்லாமே அப்படியே நடந்துகிட்டே வருது. இப்ப இவங்க 2 பேரும் பேசுவாங்கல்ல. ஆதாமும், ஏவாளும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட கண்டிப்பா ஆதாம் என்ன சொல்லியிருப்பாரு? தேவன் இதுவரைக்கும் என்னென்னலாம் பண்ணாரு? என்னென்னலாம் சொல்லிக் குடுத்தாரு? அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாருன்னா, அங்க சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா மனைவிட்ட, ஏவாள்ட்ட என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்க சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த மரம் ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தோடைய கனிய மட்டும் நீ என்ன பண்ணிடாத, புசிச்சிடாத. ஏன்னா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா, அத நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல, ஆமா. நான் புசிக்கல. அதனால நீயும் என்ன பண்ணிடாதன்னா, அத புசிச்சிடாத அப்படின்றத கண்டிப்பா மனைவிட்ட என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது என்ன ஆகலங்க. ஆமா. அந்த அம்மா ஏவாள் போய் என்ன பண்ணல, அந்த பழத்தெல்லாம் அங்க புசிக்கல. ஆனா, எப்ப ஏவாள் தனித்து இருந்தாங்களோ, தனியா இருந்தாங்களோ, அப்ப ஒருத்தன் உள்ள வர ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாத்தீங்கன்னா, ஃபுல்லா பொய். ஓகேங்களா? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, "நீங்கள் சாகவே சாவதில்லை." ஏன்னா தேவன் சொல்ட்டாரு, "நீங்க அத புசிச்சீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீங்கன்ட்டாரு." ஆனா சாத்தான் அப்படியே ஆப்போசிட்டா என்ன சொல்றான் அப்படின்னா, "நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் என்ன ஆகும்? திறக்கப்படும். நீங்கள் நன்மை, தீமை அறிஞ்சு கொள்வீங்க. அதுக்கப்புறம் தேவர்களைப் போல ஆயிடுவீங்க." சோ இப்படிலாம் சொல்ல சொல்ல, அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அத நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். எல்லா பொய்யும் நம்பி என்ன பண்ணாங்கன்னா, அத எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா, இந்த சாத்தான் மொ முதல்ல இருந்தே ஆதியில இருந்தே அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நெறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஓகேங்களா? அது கூட நம்மளுடைய ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்திருக்கும்போது சாத்தான குறிச்சு பேசுவார். என்ன அப்படி சொல்வார்ன்னா, "பொய்க்கு இவன் தான் பிதா" அப்படின்னுவார். ஓகேங்களா? படிச்சிடலாம் பாருங்க அது கூட. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். ஆ யார குறிச்சு பேசிட்டு இருக்கிறாரு? உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சாத்தான குறிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்ன்னா, அங்க சொல்லி ஆதியிலிருந்தே என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவன்? ஆமா. எல்லா தீமையான விஷயங்களையுமே அங்க செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன்ட்ட என்னவே இல்லன்ட்டாரு சாத்தான்ட்ட. சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால், அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்படின்னா, அவன்ட்ட என்ன இல்லன்ட்டாரு? சத்தியம் அவன்ட்ட கண்டிப்பா கிடையாது. அவன் எப்ப பேசினாலுமே என்னதான் பேசுறான்னா, பொய்ய தான் அவன் பேசிட்டு இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது என்ன பண்றான் அப்படின்னா, சொந்தத்துல எடுத்து பேசிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? வசனத்த எடுத்து பேசாம என்ன பண்ணிட்டு இருக்கான்?
சொந்தத்துல எடுத்து அவன் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, அவனுக்கு ஒரு பேருமே நம்மளோட ஆண்டவர் வைக்கிறார். என்னன்னா, அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அப்படின்னு. அப்படின்னா, ஏன் பொய்க்கே பிதா, அப்பான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறார்? ஏன்னா, யார் வந்து ஒரு விஷயத்த தொடங்கி வைக்கிறாங்களோ, ஒரு ஜீவன் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் என்ன பேருங்க? அப்பான்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அப்பன்னா இந்த பொய்யிக்கே ஜீவன் குடுத்து, அத தொடங்கி வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாத்தான் தான். ஓகேங்களா? சோ அதனால தான் அவர் சொல்றாரு, "இவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இவன் சுத்தமா சத்தியம் கிடையாது. சொந்தத்துல எடுத்து அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? எல்லாத்தையும் அங்க பேசிக்கிட்டே இருப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும். படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். ஓகேங்களா? அப்டின்னா என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த அம்மா எல்லாத்தையுமே நம்பிடுச்சு. எல்லா பொய்யும் நம்பிடுச்சு. நம்பிட்டு என்ன பண்ணிருச்சு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கனிய எடுத்து சாப்ட்டுருச்சு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சாப்ட்டுட்டு என்ன பண்ணிருச்சுங்க? ஆமா. புருஷன்ட்டயும், ஆதாம்ட்டயும் என்ன பண்ணிடுச்சுன்னா, அங்க போய் குடுத்துருச்சு அப்டின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்சுவலா சாத்தானுடைய டார்கெட் யாரு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆதாம் தான். எப்படியாவது ஆதாம என்ன பண்ணணும்? இந்த ஒரு பழத்த சாப்பிட வச்சு தேவனுக்கு கீழ்ப்படியாததுக்குள்ள எடுத்துட்டு போணும் அப்டின்றது தான் அவன் பிளானு. நேரா போய் பார்த்தா ஆதாம் என்ன பண்ண மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏவாளுக்கு முன்னாடி, ஏவாள் உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலங்க ஆதாம்? அந்த சைடே போயிருக்க மாட்டார். ஏன்னா தேவனுக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சு இருந்திருப்பார். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எப்படியாவது ஆதாம சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக, வேற ஒரு ரூட் வழியா போய் என்ன பண்றான்? சாத்தான். எப்படியோ கடைசியா ஆதாம அங்க சாப்பிட வச்சுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு பழத்த சாப்பிட்டா, கண்டிப்பா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவன் அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார். அப்ப கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அந்த அம்மா வந்து குடுக்கும்போது, இவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு நெனச்சு பாருங்க. அவருக்கு நல்லாவே தெரியும். ஏவாள் என்ன ஆயிடுவாங்க? இறந்துருவாங்க. ஏன்னா அந்த பழத்த அங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்பதான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு டிசிஷன் அவரோட லைஃப்ல எடுக்குறார். என்ன அப்படின்னா, இந்த அம்மா என்ன ஆயிடுவாங்க? ஏன்னா மாம்சத்தின் மாம்சம், ஏற்ற துணை இதெல்லாம் பார்த்தோம். அவ ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, தேவன் மேல வைக்கிற அன்ப விட யார் மேல அதிகமா வைக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆதாம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏவாள் மேல அங்க வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஐய்யயோ! இந்த அம்மா இறந்துருவாங்களே அப்டின்னு சொல்லிட்டு, நானும் என்ன பண்றேன் இந்த அம்மாவோட சேர்ந்து, அங்க இறக்குறேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் சூசைட் என்ன பண்ணாருங்க? அவரு தான் அங்க ஆரம்பிச்சு வச்சாரு அப்டின்னு சொல்லிட்டு அப்பன்னா தெரிஞ்சே அவர் என்ன பண்ணாரு அப்டின்னா, அந்த ஒரு பழத்தையுமே அவர் வாங்கி அங்க சாப்பிட்டார் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ ஆரம்பத்துல வந்தது, தேவன் வந்து என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு ஆதாம உண்டாக்குனார் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரணும் அப்டின்றதுக்காக தான் என்ன பண்ணாருங்க, ஆதாமையும் அங்க உண்டாக்குனார். ஆனா போக போக என்ன ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாத்தான் தேவனுடைய திட்டத்த என்ன பண்ணியிருக்கான்? அங்க கொலாப்ஸ் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நல்லாவே தெரியும். தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனைய குடுத்து, ஆதாமையும், ஏவாளையும் ஏதேன் தோட்டத்த விட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க வெளிய அனுப்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க வேர்வை சிந்தி தான் என்ன பண்ணணுங்க, சாப்பிடணும். அப்புறம் அவங்க குழந்தை பெத்துக்கணும்னா என்ன ஆகணுங்க, அந்த கர்ப்ப வேதனைப்படணும். இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, அங்க குடுக்க ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களுமே அவங்களுக்கு பிறக்குறாங்க. காயின் ஆபேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? இவங்களுக்கும் ஆதாம் என்ன சொல்லிக் குடுத்திருப்பாரு? கண்டிப்பா தேவன குறிச்சு நெறைய விஷயங்கள என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்க சொல்லியிருப்பாரு. இவங்க பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்க சொல்லியிருப்பார். சோ இத கேட்ட பசங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கு காணிக்கைகள அங்க எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா, இப்ப தேவன் யார் மேல கோவமா இருக்காரு? அப்பா மேலயும், அம்மா மேலயும் கோவமா இருக்காங்க. சோ நம்ம போய் என்ன பண்ணிடலாம்? அந்த ஒரு கோபத்தை சாந்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காணிக்கைகள் அங்க எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறாங்க. ஆனா அதே கடைசியா சாத்தான் என்ன பண்ணிடுறான் அதுல ஒரு பிரச்சனைய என்ன பண்ணிடுறான்னா, அங்க உண்டாக்கிடுறான். சோ இவங்க 2 பேரும் எடுத்துட்டு போய் வச்சதுல, யாரோட பலி வந்து அங்க அங்கீகரிக்கப்பட்டது அப்டின்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆபேலோட பலி என்ன ஆயிடுச்சுங்க? அங்க அங்கீகரிக்கப்பட்டது. இது காயினுக்கு என்ன ஆகலங்க? சுத்தமா அங்க புடிக்கல. அவருடைய முகநாடி வேறுபட்டது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆபேல தனியா கூட்டிட்டு போயி, அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, காயின அங்க கொன்னுடுறாரு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆதாமுக்கு அப்பதான் தெரிய வருது, யார் இறந்துட்டா? ஆபேல் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தோனயே அவருக்கு கூட தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா, அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. கரெக்ட்டுங்களா?
ஏன்னா அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, பாவம் முதல்ல செஞ்சது யாரு அப்டின்னா, ஆதாம் தான் செஞ்சாரு. ஆனா தண்டனை யாருக்கு வந்துருச்சுங்க? அங்க ஆபேலுக்கு வந்துருச்சு அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆதாம் தானே தப்பு செஞ்சாரு. அப்ப ஆதாமுக்கு தான் என்ன வந்திருக்கணும்? மரணம் வந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? அவருக்கு அப்டித்தானே சொன்னாரு. "நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய்" அப்டின்னு தானே சொன்னாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆதாம் தானே இறந்திருக்கணும். அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டா கூட, ஆதாம் இறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவருக்கு மரணம்னா என்னன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப ஆபேல் இறந்ததுனால தான், அவருக்கு என்ன தெரியும்? ஓ! மரணம்னா இதுதானா? அப்டின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஆகும்னா, அங்க தெரிய ஆரம்பிக்கும். சோ, அப்ப இவரு அடிபட்டு கிடக்கும்போது கூட, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கூட்டிட்டு வந்து, இல்ல தூக்கிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? வீட்லயோ, பக்கத்துலயோ எங்கேயாவது வச்சிருப்பாங்க. எழுப்பி பார்த்திருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? 1 நாள் ஆயிருக்கும், ஒரு 2 நாள் ஆயிருக்கும். அவங்களுக்கு மரணம்னாவே என்னன்னே தெரியாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. கரெக்ட்டுங்களா? சோ, அப்படிதான் போயிருக்கும். ஒரு 2 நாள், 3 நாள் அப்படியே போக, போக பாடி டீகம்போஸ் ஆகும்ல. அழுக ஆரம்பிக்கும்ல. அப்பதான் ஆதாமுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும். என்னன்னா, ஓ! நம்ம செஞ்ச தப்பின் நிமித்தமாக தேவன் இப்ப என்ன பண்ணிட்டாருங்க? மரணம்னா என்னன்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றத ஆதாமும் சரி, ஏவாளும் சரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தோம்னா, எங்கேயாவது தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வர மாரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வர பிரச்சனைகள் தான் என்ன ஆயிட்டு இருக்குது. அங்க ஜாஸ்தியாவுதே ஒழிய, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி அங்க வர மாரியே அங்க தெரியல. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு, தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே என்ன பண்ணிட்டாருங்க, ஜலத்தினால அங்க அழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன் திடீர்னு இந்த மாரி ஒரு முடிவ அவர் வந்து அங்க எடுக்கணும்? அப்ப பாவமும், அக்கிரமமும் ஜாஸ்தியானதுனால அப்படியே போக, போக காயினுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க? நெறைய பாவங்கள் வந்துடுச்சு. அக்கிரமங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால வந்து அழிச்சுட்டாரா? அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் இங்க வச்சோம். இல்ல அதுக்கு சாரி அதுக்கு ஒரு ஆன்ஸர் இங்க வச்சோம் அப்படின்னா, இப்ப இருக்க உலகம் எப்படி இருக்குதுங்க? அப்ப இருந்ததோட ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்பன்னா இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்க்கு தேவன் நம்ம உலகத்த அழிக்கணும்னா, ஒரு நாளைக்கு 20, 25 வாட்டி அழிக்கணும். ஏன்னா, அவ்ளோ வொர்ஸ்ட்டா, அவ்ளோ பாவம் பெருகி போயி, அவ்ளோ அக்கிரமங்கள் இந்த பூமியில இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா, வெறும் பாவத்துக்காகவும், அக்கிரமத்துக்காகவும் மட்டும் தேவன் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த முதலாம் உலகத்தை அவர் அழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இத இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏன் அழிச்சார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆதியாகமம் 6 அதிகாரம் 1 வசனம் முதல். மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஓகேங்களா. மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவங்கி அப்படியே ஜெனரேஷன் என்ன ஆயிட்டே இருக்குதுங்க. அங்க அப்படியே பெருகிக்கிட்டே வருது. அவர்களுக்குள் குமாரத்திகள் பிறந்தபோது, அப்ப நெறைய ஸ்திரீகள் என்ன ஆகுறாங்கன்னா, அங்க பிறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பதான் 2ஆம் வசனம் சொல்லுது, தேவகுமாரர் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இந்த தேவகுமாரர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அப்படின்னா, இந்த மாம்சத்துல இருக்க ஸ்திரீகள பார்த்துட்டு அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேவகுமாரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்பன்னா இந்த தேவகுமாரர்கள் யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க தான் யார் அப்படின்னா, தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா, ஆதியில தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இப்ப எப்படி சாத்தான் கீழ வந்தாரு. அவருமே ஒரு தேவ தூதர் தானே. சோ, அந்த மாரி நெறைய தேவ தூதர்கள தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த உலகத்த, இந்த மனிஷர்கள ஒழுங்குபடுத்துவதற்காக ஏன்னா இவங்க ஆதியிலே என்ன பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணி பாவத்துக்குள்ள போனதுனால, நெறைய தேவ தூதர்கள அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பூமிக்கு அனுப்பிச்சு, இவங்கள சீர்படுத்துறதுக்காக அங்க நெறைய பேர அனுப்பிச்சிருக்கிறார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவியின் சரீரத்துல வருவாங்க. இங்க வரும்போது பூமியில மாம்ச சரீரம் எடுத்துட்டு, அப்புறம் இங்க தேவையான விஷயங்கள பண்ணிட்டு, திருப்பியும் ஆவியின் சரீரம் எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, அங்க திருப்பி மேல போயிடுவாங்க, பரலோகம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது வந்து அப்படியே ஒரு கதை மாதிரி கிடையாது. இதுக்கு வசனமும் நம்மளுக்கு இருக்கு. என்னன்னு படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 2 அதிகாரம் 5 வசனம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்பன்னா இது எபிரேயர் ஆசிரியர் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. அப்பன்னா இப்ப இது எந்த உலகத்துல இருந்து இவரு எழுதுறாரு? 2ஆம் உலகத்துல இருந்து எழுதுறாரு. கரெக்ட்டுங்களா? ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்? 2ஆம் உலகம்ன்னு பார்த்தோம். சோ அப்ப எழுதப்பட்ட ஒரு வசனம். இனி வரும் உலகத்தை குறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது, அது எத குறிக்குது அப்படின்னா, 3ஆம் உலகத்தை அது என்ன பண்ணுதுங்க? அது குறிக்குது. அப்ப 3ஆம் உலகத்துல
தேவன் என்ன பண்ணல அப்படின்னா, தேவ தூதர்களுக்கு என்ன பண்ணலங்க இந்த பூமியை கீழ்ப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா, முதல் உலகத்தையும், 2வது உலகத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? கண்டிப்பா இந்த தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்பன்னா முதலாம் உலகத்துல தேவ தூதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கீழ வந்துட்டு மேல போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவங்க நெறைய விஷயங்கள் இந்த பூமியில அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது, சாத்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சில தேவ தூதர்களுடைய மைண்ட் என்ன பண்ணிட்டான்னா, கொஞ்சம் பிரெயின் வாஷ் கொழப்பிட்டான். கொலாப்ஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? சோ அப்படி கொலாப்ஸ் பண்ணதுனால இந்த சல தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பூமியில இருக்க ஸ்திரீகள பார்த்துட்டு ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, அவங்களோட என்ன பண்ண சேர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஆ ஓகேங்களா. இப்ப தேவகுமார் இந்த தேவகுமாரர்கள்னா யாருன்னு நம்ம பார்த்தோம். இந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்திரீகளோட சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெறைய குழந்தைகள்லாம் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பின்னாடி பெத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா. சோ இத ஏன் வந்து சாத்தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆதியில ஒரு பொய் சொன்னான். ஏவாள்ட்ட. கரெக்ட்டுங்களா? என்ன பொய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்க இந்த பழத்த சாப்பிட்டா என்ன ஆக மாட்டீங்க? சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட படிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நிஜமாக்குறதுக்காக இந்த சாத்தான் என்ன பண்றான்னா, ஒரு புதுசா ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்றான். என்ன அப்படின்னா, இந்த தேவ தூதர்கள் மேலருந்து கீழ வராங்கல்ல, இவங்களுக்கு மரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்படி ஒரு விஷயமே இல்ல. ஓகேங்களா? சோ அவங்க யாரும் இதுவரைக்கும் இறக்கவே இல்ல, தேவ தூதர்கள். ஆனா கீழ மனுஷர்கள் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? எல்லாமே இறந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப இந்த சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சாவே இல்லாத தேவ தூதர்களையும், இந்த மரணம் வந்து கொண்டு இருக்கும் இந்த மனுஷனையும், இந்த ஸ்திரீயையும் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணா சேர்த்து மேபி அவங்களுக்கு வர அடுத்த ஒரு ஜெனரேஷன் என்ன ஆகலாம்? மேபி மரணத்திற்குள்ளாக போகாம இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவன் ஆதியில சொன்ன ஒரு பொய்ய நிறைவேத்துறதுக்காக அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த மாரி ஒரு லிங்க் என்ன பண்ணிட்டான்னா, அங்க செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ அவங்களுமே கீழ வந்து இந்த ஒரு தவற அங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து 4ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 4ஆம் வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். ஓகேங்களா. அப்ப பின்பு தேவகுமாரர் என்ன பண்றாங்க? மனுஷகுமாரத்திகளோடே கூடினதினாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளையும் பெற்றெடுக்கிறாங்க. இவர்களும் பூர்வத்தை பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாக தான் ஆரம்பத்துல இருக்கு. ராட்சசர்கள் பூமியிலே இருந்தார்கள். ஓகேங்களா. அப்படின்னா, இந்த தேவ தூதர்களுக்கும், ஸ்திரீகளுக்கும் பிறந்த குழந்தைகள் அந்த ஒரு ஜெனரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ராட்சச சந்ததியாக அது என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, அங்க வெளிய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா ஏறக்குறைய இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ரொம்ப ஹைட்டா, வெயிட்டா ஓகேங்களா? இந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிறதெல்லாம் மனுஷர்கள் எவ்வளவு சின்னதா இருக்காங்க பாருங்க. அப்ப இவங்க ரொம்ப ஒரு ஜெயன்டாண்டிக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க நெறைய பெருக பெருக இந்த ராட்சசர்கள் இந்த பூமியில நெறைய பெருக பெருக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மனுஷர்கள அங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா தேவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பூமிய யார் ஆண்டுகொள்ளும்னு சொல்லியிருந்தாரு? ஆதாம்ட்ட சொல்லி மனுஷன்ட்ட சொல்லியிருந்தாரு. இந்த பூமிய ஆண்டு கொள்ளுன்னு. ஆனா, இப்ப இந்த ஒரு பூமிய யார் ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ராட்சச சந்ததி என்ன ஆயிடுச்சுங்க, அங்க ஆண்டு கொள்ள அங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இதுக்கு நெறைய ப்ரூஃப்லாம் கூட இப்ப ரீசென்ட்டாலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கூட இந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நெட்லலாம் பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? அப்பன்னா இவ்ளோ பெரிய மனுஷர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சாரி ராட்சசர்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இது இந்த ஒரு ஃபோட்டோ கூட பார்த்தோம்னா பக்கத்துல அந்த ஒரு ஜேசிபி நிக்குது. கரெக்ட்டுங்களா? கிரேனு. அதோட நம்ம இந்த ஒரு மண்ட ஓட்ட வச்சு பார்த்தோம்னா, அது எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அப்பன்னா இந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ராட்சச சந்ததி அங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம ஹைட் கூட சும்மா ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதுல பாருங்க நெறைய ஹைட்ஸ் அங்க குடுத்திருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கீழ பார்த்தீங்கன்னா 6ன்னு போட்டிருப்பாங்க. 6 அடி. அதுதான் யாருன்னா, நம்ம மனுஷர்கள். ஓகேங்களா? ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உயரம் உயரமாக அங்க போட்டிருக்கிறாங்க. 15 அடியிலருந்து 36 அடி வரைக்கும். அப்படின்னா, அந்தந்த சைஸ்க்கு என்ன ஆயிருக்கிறாங்க நெறையா, அந்த ராட்சச சந்ததிகள் அங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலா தேவன் எந்த ஒரு சந்ததிய எதிர்பார்த்துட்டு இருந்தாரு?
அத நம்ம மறந்துடவே கூடாது. ஆமா. மல்கியா 2:15. தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததிய தான் அவரு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா, இப்ப முதலாம் உலகத்துல எந்த சந்ததி பெருக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு ராட்சச சந்ததி என்ன ஆயிடுச்சுங்க, அங்க பெருக ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்ததுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மனஸ்தாபப்பட்டார். படிக்கலாம் பாருங்க. அதே 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. ஓகேங்களா? அப்பன்னா மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்ன ஆயிடுச்சுங்க? ஆமா. அங்க நெறைய ஜாஸ்தி ஆயிட்டு ஏன்னா இந்த ராட்சச சந்ததியோடு சேர்ந்து இவங்களுமே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நெறைய பாவங்களுக்குள்ளாக அங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், தோற்றம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நித்தமும் பொல்லாததாய் இருந்தது. அப்பன்னா டெய்லியுமே எப்படி தான் இருந்தது? ரொம்ப வொர்ஸ்ட்டான திங்ஸ தான் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்டா மனுஷன உண்டாக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த மனுஷர்கள் அங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி. சோ இப்பதான் தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அதிலேயே 3ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்ப என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் எவ்வளவுதான்? 120 வருஷம். அப்ப இன்னொரு 120 வருஷத்துல என்ன பண்ணிட போறேன்? இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா, அங்க அழிக்கப் போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றார். ஆனா, இதே ஒரு மனுக்குலத்துல இருந்து யாரையுமே வெளிய எடுத்துட்டு வரணும். அவருடைய திட்டத்தின்படி. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியுமே அவரு அங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா, ஆதாமோட ஜெனரேஷன் ஃபுல்லாவும் அழிக்கவும் கூடாது. அதுலருந்து ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியுமே வரணும். ஆனா, புதுசா ஒரு சந்ததி உள்ள வந்துருச்சு. அந்த ராட்சச சந்ததி. அதையுமே என்ன பண்ணணும்னா, அங்க அழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க என்ன பண்றாருன்னா, ஒரு பிளான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதிலே 7ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாய் இருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அப்பன்னா ஃபுல் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் கரெக்ட்டுங்களா? ஃபுல்லா நிக்கிரமம் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. எல்லாத்தையும் மனுஷர்கள், அங்க இருக்கிற மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழிக்கப் போறேன் அப்படின்ட்டாரு. ஆனா, இப்ப அதுலருந்து ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரணும் அப்படின்றதுக்காக, அதுல ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தேவன் என்ன பண்றாருன்னா, அங்க செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த ஃபேமிலி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சர்டிபிகேட் குடுக்குறாரு பாருங்க. 8 மற்றும் 9ஆம் வசனம். 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஓகேங்களா. அப்ப நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது சொல்லிட்டு, நோவாவின் வம்ச வரலாறு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா. இப்ப நம்மளுடைய வம்ச வரலாறுலாம் சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? என்னுடைய அப்பா பேர் என்ன? என்னுடைய தாத்தா பேர் என்ன? இப்படித்தானே வம்ச வரலாறு சொல்லுவோம். ஆனா நோவாவுக்கு தேவன் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும், உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா, அங்க இருந்ததிலேயே யார் நீதிமானா, உத்தமனா இருந்திருக்கிறா அப்படின்னா, நோவா தான் இருந்திருக்கிறாரு. அவர் யாரோட உறவு வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்ப மீதி மத்த எல்லா ஜனங்களும் யாரோட உறவு வச்சுட்டு இருந்தாங்க? அங்க ராட்சசர்களும், விழுந்து போன தேவதூதர்கள். கரெக்ட்டுங்களா? இந்த வானத்துல இருந்து வந்து தப்பு செஞ்சாங்கல்ல. அந்த தேவதூதர்கள். அவங்கள தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம்னா, விழுந்து போன தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? சோ இவங்களோட மீதி உலகத்துல இருந்த எல்லா ஜனங்களுமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த முதலாம் உலகத்துல அங்க உறவு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நோவா மட்டும் யாரோட அந்த ஒரு ஃபெலோஷிப்ல அந்த உறவுல இருந்தார் அப்படின்னா, தேவனோட ஒரு உறவுல அங்க இருந்தார். அப்ப இந்த கெட்டுப்போன தேவதூதர்களோட நோவா என்ன பண்ணாரு, மிக்ஸ் ஆகவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அங்க பார்க்கிறோம். சோ இப்பதான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒரு 120 வருஷத்துக்கு ஒரு கணக்கு குடுத்தாரு கரெக்ட்டுங்களா? சோ என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு கப்பலை இந்த ஒரு பெரிய பேழைய என்ன பண்ண சொல்றாருன்னா, அங்க
கட்ட சொல்லி நோவாட்ட என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்பன்னா ஒரு பேழை கட்ட 120 வருஷம் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்பயே நம்ம சும்மா நெட்ல போட்டு பார்த்தோம்னா, ஒரு நார்மலா இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு நம்ம பார்த்தாவே ஒரு சின்னதா ஒரு கப்பல் கட்டணும் அப்படின்னாவே 10 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அப்பன்னா அந்த காலத்துல டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. சோ, அதனால எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த கப்பலுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியும் உள்ள வரக்கூடாது. இருந்தா இவங்களும் என்ன ஆயிடுவாங்க சில நாட்கள்ல அழிஞ்சிருவாங்க. சோ, அந்த அளவுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு பெரிய கப்பலாக அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க கட்ட வேண்டியதா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ, அதனால இப்ப அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நோவாட்ட இந்த ஒரு பேழைய கட்டுற ஒரு வேலைய என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு பேழையில தான் எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா என்ன பண்ண போறாங்க, ஒரு ஒரு செட்டு உள்ள கூட்டிட்டு வர போறாரு. கரெக்ட்டுங்களா? சோ அதையுமே என்ன பண்ண போறாருன்னா, இந்த பேழையில ஏத்துறதுனால, அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஒரு பேழைய அவர் என்ன பண்றாருன்னா, அங்க கட்டுறாரு. அப்படின்னா எவ்வளோ பெருசு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்கல்ல. அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரோப்ளேனோட ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது Boeing 777ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா, இருக்கிறதுலயே நல்ல ஒரு பெரிய ஒரு ஃப்ளைட் அது. ஓகேங்களா? அந்த மாரி 2 ஃப்ளைட்ட கூட என்ன பண்ணலாம் உள்ள, அந்த கப்பலுக்குள்ள அங்க நிறுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கப்பல ஒரு பேழைய அவர் என்ன பண்றாருன்னா, அங்க கட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கு மேல கூட ஃபோட்டோ போட்டுருக்காங்க. ஒரு கப்பலு, ஒரு பஸ்ஸு, ஒரு யானை, ஒரு மனுஷன். இந்த மாரிலாம் ஒரு கம்பேரிசன்க்காக போட்டுருக்காங்க. அப்புறம் மனுஷன் எவ்வளவு சின்னதா இருக்கான் பாரு. அப்புறம் அவ்ளோ பெரிய ஒரு பேழையை அங்க நோவா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அவர் என்ன பண்றாருன்னா, அங்க கட்ட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம் பாருங்க. அது கூட ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஓகேங்களா? அப்ப அவர்களுடன் பேழையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த 8 பேர் மட்டும் நோவா, அவர் ஒய்ஃபு, அப்புறம் அவருக்கு 3 பசங்க, அவங்களுடைய ஒய்ஃப். ஓகேங்களா? மொத்தம் 8 பேர் மட்டும் என்ன ஆகுறாங்கன்னா, அந்த பேழைக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவங்களோட வேற யார் போறா அப்படின்னா 14ஆம் வசனம். 14 வசனம். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. ஓகேங்களா? அப்ப ஜோடி ஜோடியாக என்ன பண்றாங்க, மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள் என்னென்னலாம் அங்க இருந்ததோ, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாருன்னா, ஜோடி ஜோடியாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க பேழைக்குள்ளாக அங்க என்ன பண்றாருன்னா, அங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்ப எங்க போப்போறாங்க? ஆமா. இந்த 1ஆம் உலகத்திலிருந்து 2ஆம் உலகத்த போய் பார்க்க போறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்பன்னா யார் யாரெல்லாம் உள்ள போனாங்களோ, அவங்க மட்டும் தான் என்ன பண்றாங்கன்னா, தப்பிக்கிறாங்க இந்த ஜலப்பிரளயத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இதிலேயே படிக்கலாம் பாருங்க. 15 மற்றும் 16ஆம் வசனங்கள். 15 வசனம் முதல், இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஓகேங்களா? அப்ப எல்லாமே உள்ள போயிடுச்சு. மிருகங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க, அங்க உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப எதெல்லாம் உள்ள போச்சோ, அதுலருந்து வந்தது தான் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க. அதுலருந்து பெருகி வந்தது தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ம் நோவா என்ன பண்ணலங்க, பேழையோட கதவ மூடல. யாரு மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க எல்லாரையும் உள்ள விட்டுட்டு, தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தேவன் வந்து அந்த ஒரு கதவ அடைக்கணும்? ஏன் இவ்ளோ வேலை செஞ்சார்ல. அவரே அந்த கதவ என்ன பண்ணியிருக்கலாம்? அடைச்சிருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் இரக்கப்பட்டு, நோவா இந்த மழை பெய்யும்போது, உள்ள யாரையாவது உள்ள பூட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிடும்? ஒரு ராட்சசரையோ, இல்ல வேற யாரையோ மனுஷர்களையோ, ஏதோ கொஞ்சம் இரக்கப்பட்டு நோவா கதவ தொறந்து உள்ள இறக்கி விட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான். தேவனுடைய பிளான் என்ன ஆயிடும்னா, அங்க திருப்பி கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதனால தான் அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க எல்லாரையும் உள்ள விட்டுட்டு, தேவனே அங்க என்ன பண்றாருன்னா, அந்த கதவ அங்க அடைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். அப்பன்னா இந்த கப்பல் இப்படிதான் இருந்திருக்கணும். ஆக்சுவலா இது நீர்மூழ்கி கப்பல்ன்னு கூட சொல்றாங்க. ஏன்னா, ஃபுல்லா தண்ணி வந்துச்சு. படிக்க போறோம். மேல, கீழ, சைட்ல இருந்து எல்லா சைட்ல இருந்தும் தண்ணி வரும்போது, அந்த கப்பல் என்ன ஆகணுங்க? அங்க தாங்கணும். கரெக்ட்டுங்களா? அப்பன்னா சப்மரைன் சொல்லுவோம்ல, நீர்மூழ்கி கப்பல். அதுவா கூட அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இது 3 டெக்கா இருந்திருக்கு. 1 ஃப்ளோர், 2ண்ட் ஃப்ளோர், 3ர்ட் ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா?
ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யானை ஜோடி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆண் யானையும், ஒரு பெண் யானையும் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேல இந்த பேழையில இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா, இவங்க உள்ள இருக்க வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும்? சாப்பாடு தேவைப்படும். கரெக்ட்டுங்களா? அவங்க 3 வேளையோ, 4 வேளையோ, எத்தன வேளையோ சாப்பிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ அப்பன்னா அவங்க 1 வருஷத்துக்கு மேலயும் அவங்க உள்ள வாழ்றதுக்காக, அவ்ளோ சாப்பாடுமே யார் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருக்கணும்? ஆமா. நோவா பக்காவா பிளான் போட்டிருக்கணும். வெறும் யானை மட்டும் இல்ல. சிங்கம், புலி, கரடி என்னென்னலாம் உள்ள வந்துச்சோ, அது எல்லாத்துக்கும் தேவையான சாப்பாடு அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, உள்ளங்க எடுத்துட்டு போயிருக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரா என்ன பண்ணியிருக்கிறாருங்க அங்க கப்பல, அங்க கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க 8 பேர் இருக்காங்கல்ல. இந்த 8 பேருக்குமே சாப்பாடு வேணும். கரெக்ட்டுங்களா? சோ அவங்களுக்குமே அந்த தேவையான 1 வருஷத்துக்கு மேல தேவையான சாப்பாடுகள அவரு என்ன பண்ணியிருக்கணும், அங்க பிளான் பண்ணி அங்க உள்ள எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அதனால தான் வந்து பார்த்தோம்னா, இவ்வளவு பெரிய பேழையாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னா இவர் ஒரு பெரிய பேழைய அவர் கட்டியிருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கண்டிப்பா கிடையாது. நெறைய பேர் அவர் கூட பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு பேழைய அவர் கட்டும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இல்லன்னா இவர் சம்பளத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும் இவரு? ஆள் வச்சு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு பேழைய அவரு கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அப்படின்னா, இந்த சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்து கட்டம்போது என்ன கேட்டிருப்பாங்க நோவாட்ட? "ஏன் இத கட்டுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன சொல்லுவாரு? "மழை அப்படின்னு ஒண்ணு வருது" அப்படின்னு சொன்னா, எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா கேலி, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி மழை அப்டின்னா என்னான்னே அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனா, இவரு சொல்றத என்ன பண்றாங்கன்னா, அவங்க கேட்டு கட்டுறாங்க. ஆனா என்ன பண்ணலன்னா, அவர் சொல்றத நம்பல. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, கேலி, கிண்டல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நெறைய பண்ணியிருக்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். சோ, இப்ப இவரு நெறைய கேலி, கிண்டல்லாம் இவரு வாங்கியிருப்பார்ல. அப்ப இவரு எவ்வளோ ஒரு சோர்வுக்குள்ள போயிருப்பாரு. கரெக்ட்டுங்களா? நம்ம யாராவது ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்லிட்டோம்னா, யாராவது ஒருத்தர் நம்மள சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆயிடும் நம்மளுக்கு? ஆமா. அவ்வளவுதான் சோர்ந்து போய் உட்கார்ந்துருவோம். கரெக்ட்டுங்களா? ஆனா இவரு இத்தினி வருஷமா எவ்வளவோ பேர் கிண்டல் பண்ணி கூட, தேவன் மேல முழு விசுவாசத்தோட அவர் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, கடைசி வரைக்கும் அந்த ஒரு பேழைய என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, அங்க கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். சரி அவ்வளோ நாள் கட்டினா கூட, அதுக்கப்புறம் கூட இவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்கல்ல, தேவன் கதவ அடைச்சுட்டாரு. கரெக்ட்டுங்களா? உடனே மழை பெஞ்சிருச்சா? அப்படின்னா பெய்யல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா மழை பெய்யவே இல்ல. அப்ப சுத்தி இருந்த ஜனங்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ரொம்ப தப்பு தப்பா பேசியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? 7 நாள் கழிச்சு 8ஆம் நாள் தான் அங்க என்ன ஆகுதுங்க, அங்க மழையே அங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுவுமே நோவாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாச சோதனையாக அங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 1 நாள் 2 நாள் கழிச்சு, என்ன மழை பெய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? புரியுதுங்களா? அப்பன்னா அந்த அளவுக்கு நோவா என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, அங்க ரொம்ப விசுவாசம் உள்ளவராக அங்க இருந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, படிக்கலாம் பாருங்க. மழை எப்படி பெஞ்சதுன்னு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஓகேங்களா? அப்பன்னா வெறும் 40 நாள் மழை பெஞ்சதுன்னு நம்ம பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலா வெறும் 40 நாள் மழை மட்டும் பெய்யலங்க. வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன். அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கு கண்கள் எல்லாம் என்ன ஆச்சுங்க? பிளந்தனர். அதுக்கு அடுத்தது என்ன? வானத்தின் மகதுகள் எல்லாம் என்னங்க? திறவுண்டனர். இந்த மகதுகள் அப்படின்ற அந்த ஒரு பேர் கூட நம்ம எங்க இந்த ஒரு வார்த்தைய கூட நம்ம எங்க பார்த்திருக்கோங்க? இந்த டேமுக்குலாம் இந்த ஒரு பேர் வைப்பாங்க. கரெக்ட்டுங்களா? டேம் என்ன பண்ணுவாங்க? மதகு வச்சு அந்த கேட் மாரி போட்டு பூட்டி வைப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த மதக திறந்து விட்டாங்கன்னா எப்படி வருங்க? அந்த டேம்ல இருந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸா தண்ணி வரும். கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இங்க என்ன ஆயிருக்குன்னா, அங்க வந்திருக்கு. ஏன்னா அப்படிதான் வசனம். வானத்தின் மதகுகள் என்ன ஆயிருக்குங்க? திறவுண்டன. அப்படியே தொறந்து கொட்டி இருக்கு. நம்ம பார்த்தோம்ல வாட்டர் கேனோபி. சுத்தி தண்ணி இருந்ததுன்னு. ஓகேங்களா? சோ அப்ப மேலயும் கீழயும் அவ்ளோ தண்ணி இருந்திருக்கும். கீழயும் தண்ணி வருது. ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் என்ன ஆகுதுங்க? பிளவுண்டன அப்படின்னா, கீழ இருந்தும் தண்ணி எல்லாம் தொறக்குது, வருது. மேல இருந்தும் என்னங்க டேம் ஓப்பன் பண்ணி விட்ட மாரி, அங்கருந்தும் தண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பூமியானது தண்ணீயினால என்ன ஆகுதுங்க, அங்க நிரம்ப ஆரம்பிக்குது. எல்லாரும் என்ன ஆக ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்பன்னா அந்த ஒரு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் என்ன ஆயிட்டு இருக்குங்க. எல்லாரையும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்ன்னா, அங்க அழிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப மனுஷர்கள் எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, இந்த 8 பேர தவிர
மனுஷர்கள் எல்லாருமே அங்க கண்டிப்பா அழிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். மிருகங்கள், பறவைகளுமே என்ன ஆயிருக்கும்? மேல இருந்து அவ்வளவு தண்ணி கொட்டும்போது, அதுங்களுமே எல்லாம் அழிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னொரு குரூப் இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த குரூப்புக்காக தான் தேவன் இதையே செய்றாரு. எதுனா, ராட்சச சந்ததி. அதுதான் இங்க பெருகிட்டே இருந்தது இந்த பூமியில அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டுங்களா? சோ இந்த சந்ததியுமே அவர் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, அங்க அழிஞ்சிருக்கணும். ஏன்னா வசனம் நம்ம படிப்போம். 15 முழத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுங்க? அந்த ஒரு அப்ப இருந்ததிலேயே மிக உயரமான ஒரு மலையில, அந்த மலைக்கு மேலயும் 15 முழம் தண்ணி வந்ததுன்னுலாம் நம்ம படிப்போம். அப்பன்னா, அந்த ஹைட்டுக்கு அந்த மனுஷர்கள், அந்த ராட்சசர்கள் ஓடி போய் தப்பிச்சிருந்தா கூட, மலை மேல ஏறி இருந்தா கூட, அவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னா, கண்டிப்பா அங்க அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகேங்களா? அப்ப எல்லா மனுஷர்கள், ராட்சச சந்ததி, மிருகங்கள், பறவை எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது இல்லாம ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க யாருங்க? ஒரு குரூப் உள்ள போயிட்டாங்க. அவங்கள விட்டுருங்க. அந்த 8 பேரு, சில மிருகங்கள் அதெல்லாம் ஜோடி ஜோடியா உள்ள போயிருச்சு. அத விட்டுருவோம். அது இல்லாமயே வெளியிலேயே ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க தான் யார் அப்டின்னா, இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதர்கள். சில தேவ தூதர்கள் கெட்டு போனாங்கல்ல, விழுந்து போன தேவ தூதர்கள்ன்னு. அவங்க தான் என்ன பண்ணாங்க, இங்க வந்து இந்த ராட்சச சந்ததி உருவாக்குறதுக்கே ஒரு காரணமா இருந்தாங்க. சோ இப்ப இவங்க அழிஞ்சு போயிட்டாங்களா? ஏன்னா இப்ப தண்ணி வரும்போது இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஜலம் வரும்போது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் தேவன் குடுத்திருந்தார். கரெக்ட்டுங்களா? என்ன ஆகலாங்க, மேல இருந்து வரும்போது. மாம்ச சரீரம் எடுத்துட்டு வரலாம். திருப்பி என்ன ஆகலாம்? ஆவியின் சரீரம் எடுத்துட்டு, திருப்பி மேல போயிரலாம். கரெக்ட்டுங்களா? சோ அந்த ஒரு பிரிவிலேஜ் அவங்களுக்கு இருந்ததுனால, கண்டிப்பா ஜல பிரளயத்துல அவங்க என்ன ஆயிருக்க மாட்டாங்க. ஆமா. கண்டிப்பா அழிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. எஸ்கேப் ஆவ அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. சோ இவ்ளோ பெரிய பாவத்தை தேவனுக்கு விரோதமா பண்ணிட்டு பரலோகம் போயிருக்க முடியுமா? கண்டிப்பா தேவன் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு இவங்கள விட்டிருக்க மாட்டாங்க. பூமியிலுமே ஃபுல்லா ஜலம். இங்கேயும் மனுஷ சாயல்ல அங்க இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப இவங்க எங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4, 5ல வாசிக்கிறோம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், தப்பிச்சு போவ தேவன் என்ன பண்ணலங்க, இந்த பாவம் செஞ்ச தூதர்களை தேவன் விடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பேதுரு அழகா நம்மளுக்கு எழுதுறாரு. படிச்சிடலாம் சிஸ்டர் தொடர்ந்து. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவ பக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. ஓகேங்களா? அப்பன்னா இந்த பாவம் செய்த தூதர்களை, விழுந்து போன தேவ தூதர்களை தேவன் தப்ப விடல. அந்தகார சங்கிலியினாலே கட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா இந்த ஆவியின் சரீரத்துல இருக்கவங்கள சங்கிலி போட்டுலாம் கட்ட முடியுங்களா? அப்பன்னா இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்டின்னா, அவங்கள ஒரு கண்ட்ரோல்குள்ள என்ன பண்றாருங்க, அங்க தேவன் எடுத்துட்டு வரார். அப்பன்னா என்ன அது ஒரு விஷயம் பண்ணிட்டாரு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிரிவிலேஜ் குடுத்திருந்தார். என்ன அப்டின்னா, அவங்க வானத்துலருந்து மேலருந்து வரும்போது என்ன பண்ணலாங்க, ஒரு மாம்ச சரீரம் எடுக்கலாம். திருப்பி என்ன பண்ணலாம், திருப்பி மேல போகலாம். ஒரு ஆவியின் சரீரம் எடுத்துக்கிட்டு. அந்த ஒரு பிரிவிலேஜ தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, இந்த முதலாம் உலகத்தோட என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க கட் பண்ணிட்டார் அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அத பண்ணிட்டு தான் அங்க என்ன சொல்றாரு அப்டின்னா, நரகத்திலே தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா நரகத்துல போட்டாரா? அப்படின்னா, இந்த நரகம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இதுவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். புதிய ஏற்பாடு எந்த மொழியில எழுதப்பட்டதுங்க? கிரேக்க பாஷையில எழுதப்பட்டது. அப்ப இந்த நரகத்திலே தள்ளின்னு இந்த இடத்துல கிரேக்க வார்த்தைய நம்ம எடுத்து பார்த்தோம்னா, டார்டரு அப்படின்னு வரும். TARTAROO டார்டரு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா, அந்த டார்டரு கிரேக்க வார்த்தையோடைய ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காற்று மண்டலம், அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா, அவங்க கீழயும் வர முடியாது. திருப்பி பரலோகமும் போ முடியாது. நடுவுலயே என்ன பண்ணிட்டாருங்க, அந்த ஆகாய மண்டலத்திலேயே அங்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு கண்ட்ரோல்ல அங்க கட்டி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அ எதுக்காக அங்க கட்டி போட்டிருக்கிறார் அப்படின்னா, நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்பன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மென்ட்க்காக இவங்க என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? இவங்கள மட்டும் அங்க கட்டி போட்டுட்டு ஒரு நியாய தீர்ப்புக்கு வச்சுட்டு, மீதி இருக்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, 5ஆம் வசனம் பார்க்கிறோம். எல்லாரையுமே என்ன பண்ணிட்டாருன்னா, ஜலப்பிரளயத்தினால அழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த தேவதூதர்கள குறிச்சு யூதா கூட எழுதுறாரு. வாசிக்கலாம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதிமேன்மை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்.
அப்பன்னா தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல நெறைய மேன்மை குடுத்திருந்தார். பிரிவிலேஜ் எல்லாம் குடுத்திருந்தார். ஓகேங்களா? அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கலாங்க இந்த தேவதூதர்கள் காத்துக் கொள்ளல. தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்டு அவங்களுக்குன்னு பரலோகத்துல ஒரு பெரிய ஒரு இடத்த அங்க குடுத்திருந்திருப்பாரு. அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்க? அவங்க விட்டுட்டு, அந்த வந்த தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மென்ட் ஃபியூச்சர்ல இருக்குது. அதுக்காக இவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதையுமே நம்ம என்ன பண்ணலாங்க? அழகா வேதத்துல இருந்தே அழகா நமக்கு ப்ரூஃப் பண்ணலாம். அப்பன்னா நிஜமாவே தேவதூதர்கள் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்களா? இல்ல இது அப்படியே ஒரு கதை மாதிரி நம்ம கேட்கிறோம்ல. இதுக்குமே வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அழகா ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அத கூட நம்ம அடுத்தது வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம நெறைய விஷயங்கள் கேள்விப்படுவோம். பேயி, பிசாசு அப்படின்லாம். கரெக்ட்டுங்களா? திடீர்ன்ட்டு என்ன சொல்லுவாங்க? பேய் வந்தது, பிசாசு வந்தது அப்டின்லாம். அப்புட்ன்னா, இந்த பேய், பிசாசுன்னு இப்ப உலகத்துலலாம் நெறைய சுத்திட்டு இருக்கிற மாரி நம்ம கேள்விப்படுறோம்ல. இது எல்லாமே யார் தான் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த விழுந்து போன தேவதூதர்கள் தான். அதுக்கு தான் இப்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் வேதத்துல இருந்தே பார்க்க போறோம். படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் அக்கரையிலே கெர்கெசேனின் நாட்டில் வந்தபோது, பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையில் இருந்து புறப்பட்டு, அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால், அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. ஓகேங்களா. பிசாசு பிடிச்சிருந்த 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்க அந்த கல்லறையாண்ட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அந்த சைடு யாருமே போக முடியாம இருந்துச்சு. ஏன்னா, அவ்ளோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கொடூரமான விஷயங்கள என்ன பண்ணிட்டாங்க, அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து 29ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கு வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அ என்ன ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க பாருங்க. இந்த விழுந்து போன தேவதூதர்கள். என்ன சொல்றாங்க அப்டின்னா, அவர்கள் அவரை நோக்கி, அவங்க இயேசு கிறிஸ்துவ நோக்கி, "இயேசுவே தேவனுடைய குமாரனே" எவ்வளவு அழகா அட்ரஸ் பண்றாங்க பாருங்க. "நீங்க தேவனுடைய குமாரன் தான்" அப்டின்ற ஒரு விஷயத்த. எப்படி அவங்களால அழகா சொல்ல முடியுது கரெக்ட்டா? ஏன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? பரலோகத்துல இருந்தாங்க. அங்க இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணியிருப்பாங்க, அங்க பார்த்திருப்பாங்க. அதனால ரொம்ப அழகா அங்க ஒரு விட்னஸ் குடுக்குறாங்க. என்ன அப்டின்னா, தேவனுடைய குமாரன் அப்டின்னு சொல்ட்டு. ஏன்னா, முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து வந்திருக்கும்போது, அங்க சீஷர்கள், அப்போஸ்தலர்லாம் இருக்கும்போது கேட்டாரு. நான் யாருன்னு இங்க சொல்றாங்க அப்டின்னு கேட்கும்போது, எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு சொன்னாங்க. இல்ல சிலர் எலியான்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க அப்டின்னு ஒருத்தரா சொல்லும்போது, சரி அவங்களலாம் விடுப்பா. நீங்க என்னோடயே இருக்கீங்களே 12 பேரு. நீங்க சொல்லுங்க நான் யாரு அப்டின்னு சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தார். என்னன்னா, "நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து" அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க, அங்க சொன்னார். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன ரிப்ளை குடுத்தாருங்க. "இது மாம்சமும், இரத்தமும் என்ன பண்ணல, உனக்கு வெளிப்படுத்தலப்பா. பரலோகத்துல இருக்க பிதா தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உனக்கு இத வெளிப்படுத்திட்டு இருக்கிறார்." அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட இப்ப யார் குடுக்குறா? விழுந்து போன தேவதூதர்கள், பிசாசுன்னு நம்ம பார்க்கிறோம்ல, படிக்கிறோம்ல. இந்த பேய், பிசாசுன்னு. சோ இந்த விழுந்து போன தேவதூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து அழகா விட்னஸ் பண்றாங்க. சொல்லிட்டு தான் சொல்றாங்க, "எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ?" அப்பன்னா எங்களுக்கு தான் ஒரு ஜட்ஜ்மென்ட் பீரியட் வச்சுட்டீங்களே. இப்ப 2 பேதுருவிலும், யூதாலயும் படிச்சோம்ல. எங்களுக்கு தான் ஒரு ஜட்ஜ்மென்ட் பீரியட் நீங்க வச்சுட்டீங்கல்ல. அப்ப நீங்க ஜட்ஜ்மென்ட் பண்ணாம, முன்னாடியே எங்கள ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேதனைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்கன்னா, அந்த விழுந்து போன தேவதூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க கேட்கறாங்க. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 7லிருந்து 9ஆம் வசனம் வரை. மாற்கு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி, ஆ ஓகேங்களா. இதுலயும் மார்க்லயுமே அப்படிதான் வருது. உன்னதமான தேவனுடைய குமாரனே எப்படி அட்ரஸ் பண்றாங்க பாருங்க. ஓகேங்களா. சோ அப்படி அட்ரஸ் பண்ணிட்டு அங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கஷ்டம் குடுக்குறீங்கன்னு சொல்லும்போது, இவர் சொல்றார், "அசுத்த ஆவியே என்ன பண்ண? இங்கிருந்து கிளம்பி போ" அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்க எத்தனை பேரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, "நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் என்னது? லேகியோன்" அப்படின்னு சொல்றான். அப்பன்னா உள்ள இருந்தது யாரு?
லேகியோன் சொல்றாங்களே அப்படின்னா, லேகியோன் அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ரோமன் பெட்டாலியன்ல இருக்கிற அந்த ஒரு மிலிட்டரியில இருக்கிற ஒரு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லேகியோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு பெட்டாலியன்ல 6000 பேர் இருப்பாங்க. அததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, உள்ள எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? அப்ப அந்த 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்குள்ள என்னன்னா, இத்தினி 1000 விழுந்து போன தேவதூதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்க இருந்திருக்கிறாங்க. அதனால அந்த சைடு நடந்தே போக முடியல. அந்த அளவுக்கு அங்க அட்டகாசம் அங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து மார்க்லயே படிக்கலாம் பாருங்க. முதல் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஓகேங்களா. அப்பன்னா நசரேயனாகிய இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க பாருங்க. உம்மை இன்னார் என்று நாங்கள் அறிவேன். எப்படி அழகா அவங்க அழகா சொல்றாங்க பாருங்க. எங்களுக்கு யார் தெரியும். ஏன்னா நாங்க முன்னாடியே என்ன பண்ணியிருக்கோம், உங்கள பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அழகா சொல்றாங்க. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீர் தேவனுடைய பரிசுத்தர். இஸ்ரேல் ஜனங்கள் கூட என்ன பண்ணலங்க. ஆமா. இந்த அளவுக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விட்னஸ் குடுக்கல. ஆனா இந்த விழுந்து போன தேவதூதர்கள் ரொம்ப அருமையா என்ன பண்றாங்கன்னா, அங்க விட்னஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் இவரு என்ன பண்ணாருங்க இயேசு கிறிஸ்து. இந்த அசுத்த ஆவிகள் எல்லாத்தையும் பன்றிகள் அங்க இருந்தது பக்கத்துல. அதுக்குள்ள என்ன பண்ண, "நீ அங்க போயிடு" அப்படின்னு சொன்னோனே, இதுங்க எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, பன்றிக்குள்ள அங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பன்றி என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம், அது டென்ஷன் ஆயி போய் சூசைட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? அது பிடிக்கல இவங்க உள்ள வந்ததுனால. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு அங்க என்னன்னா, இவங்க அட்டகாசம் அங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து அதிலேயே 34ஆம் வசனம் கூட வாசிச்சிடலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி, அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஓகேங்களா? அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். நெறைய இருந்திருக்கு. எல்லாத்தையும் துரத்தி விட்டார். ஆனா ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறார். என்னன்னா, அவர் அந்த பிசாசுகள தம்மை அறிந்திருந்தபடியால், அவைகள் பேசுவதற்கு இவர் என்ன பண்ணலங்க? இடம் குடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாரி இந்த விழுந்து போன தேவதூதர்கிட்ட இந்த 2ஆம் உலகம் முழுவதுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே இந்த மனுஷர்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நெறைய விதத்துல அங்க பிரச்சனைகள அங்க உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அது வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுமே என்ன பண்றாரு அப்படின்னா, இ நம்மளுக்கு இத ரெக்கார்ட் பண்றாரு. அது கூட படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகேங்களா. அப்படின்னா அழகா சொல்றாரு. தேவனுடைய சர்வாயுத என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனெனில் மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள வான மண்டலங்கள் நம்ம பார்த்தோம். அந்த கிரேக்க வார்த்தை டார்டரு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா அட்மாஸ்பியர். அதான் இங்கேயுமே சொல்றாரு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். அப்பன்னா ஒரு பெரிய சேனையே என்ன ஆயிட்டு இருக்குதுங்க. அங்க இருந்துட்டு இருக்குது. இவங்களோட நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, அங்க போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னா நெறைய பிரச்சனைகள் இந்த இந்த விழுந்து போன தேவதூதர்கள் ஓகே. எல்லா தேவதூதர்களும் கிடையாது. சில விழுந்து போன தேவதூதர்கள் யாரெல்லாம் சாத்தானுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, ஆரம்பத்துல ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த தேவதூதர்கள குறிச்சு தான் இங்க பேசிட்டு இருக்காரு. இந்த மிகப்பெரிய ஒரு சேனையோடு நம்ம எல்லாருக்குமே என்னங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அங்க இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இப்ப இப்படிதான் இந்த ஒரு விஷயமுமே இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் ஆதியில எதுக்காக மனுஷன படைச்சாரு? அத நம்ம மறந்துறவே கூடாது. ஏன்னா முதலாம் உலகமே முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? எல்லாரையும் அழிச்சுட்டாரு. 8 பேர மட்டும் என்ன பண்ணிட்டாருங்க, பேழைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. எல்லாமே நடந்துருச்சு. ஆனா முதலாம் உலகத்துல தேவன் எதிர்பார்த்த தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வந்துச்சா? அப்படின்னா என்ன ஆகலங்க. அங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? ஆனா, இதே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி 2ஆம் உலகத்துல வந்துச்சா? ஏன்னா, இப்ப ஒரு 8 பேர் என்ன ஆயிருக்காங்க? ஆமா, பேழையில தப்பிச்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவங்க வந்து என்ன ஆகப் போறாங்க? திருப்பி பேழையிலிருந்து இறங்கி வரப்போறாங்க. இந்த 8 பேருக்குள்ளாக
அவங்க மத்தியில இருந்து தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வந்துச்சா அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னா, அங்க பார்க்க போறோம். ஆனா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, அவர் சொன்னா செஞ்சுருவாரு. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வேணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாருங்க, ஆதாம அங்க படைச்சார். அதான் வசனம் கூட ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே. அவர் என்ன பண்ணியிருக்கலாங்க ஆதாம் தப்பு செய்யும்போது? அவர் அழிச்சுட்டு இன்னொரு ஒரு ஆதாம செஞ்சிருக்கலாம். ஆனா அத அவர் செய்யல. அந்த ஆதாம்க்குள்ளாகவே என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததிய என்ன பண்ண போறேன்னா, நான் எடுத்துட்டு வரப்போறேன் அப்டின்னு சொன்னவரு, இந்த 2ஆம் உலகத்துக்குள்ளாக இந்த ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை அவர் எடுத்துட்டு வந்தாரா? இல்லையா? அப்டின்றத என்ன பண்ணலாம்னா, அடுத்த வாரம் அடுத்த வாரம் இல்ல, வரும் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தொடர்ந்து அந்த ஒரு சத்திய பாடத்தை கூட பார்க்கலாம். இப்ப தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அனவுன்ஸ்மென்ட்ஸ் இருக்கும். பிரதர் வந்து குடுப்பாரு. சோ இதோட பாடம் வந்து ம் முடியுது. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க் யூ. தேங்க்யூ பிரதர். அன்பிற்குரிய கிறிஸ்து இயேசுக்குள்ளாக